Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேத்ஸ் NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 20. Evaluate integral 0 to pi by 4 log of 1 plus tan x dx. First step சொல்லுங்க. Let I which is equal to integral 0 to pi by 4 log of 1 plus tan x dx. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். இன்டகரல் 0 to a f of x dx which is equal to integral 0 to a f of a minus x dx. ஓகேவா? இதில் x இருக்க இடத்துக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், a minus xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது ஈக்குவல் தான் அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ சொல்லுங்க, I which is equal to integral 0 to pi by 4, இங்கே a யாருன்னா pi by 4 தான், சரியா? log of 1 plus tan, இந்த xக்கு பதிலாக என்ன பண்ணும், a minus xன்னு எழுதணும், சரியா? இங்கே ஏன்றது என்னது, pi by 4. ஸோ pi by 4 minus x, ஓகேவா, dx. இப்போ இதில் பாருங்கள் tan a minus b, ஓகேவா? ஸோ நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா, tan a minus b which is equal to tan a minus tan b by 1 plus tan a tan b. கரெக்டா? இப்போது இந்த tan pi by 4 minus x மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், சரியா? அதான் என்னது, tan a minus b ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம வந்து எழுத போகிறோம், சரியா? Now tan of pi by 4 minus x which is equal to tan a, இங்கே வந்து a வந்து pi by 4, b வந்து என்னது x. ஓகேவா? இப்போ tan pi by 4 minus tan x by 1 plus tan pi by 4 into tan x. ஓகேவா? நமக்கு தெரியும் இல்லையா, tan pi by 4 என்னப்பா, tan 45 டிகிரி, ரைட்டா? tan 45 டிகிரி என்னது, 1 தான். ஸோ நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே 1 ஆகிடும். ஸோ 1 minus tan x by 1 plus இது 1 ஆகிடும். ஸோ 1 into tan x tan xன்னு வந்துடும், சரியா? புரியுதா இது? இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ என்னாகும், I which is equal to integral 0 to pi by 4 log of 1 plus இதுக்கு பதிலாக இதை எழுதிக்க போகிறோம். இப்போ 1 minus tan x by 1 plus tan x dx. ஓகேவா? இப்போ இதுலேயும் பாருங்கள், இங்கே பையில் 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். which is equal to integral 0 to pi by 4 log of, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 1 plus tan xன்னு வந்துடும் இல்லையா? சென்டரில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 minus tan xன்னு வரும் பை இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 1 plus tan x. ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ என்னாகும், இதில் நமக்கு வந்து மைனஸ் tan xும் ப்ளஸ் tan xும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? which is equal to integral 0 to pi by 4 log of 1 ஆட் பண்ணால் 2 இல்லையா? ஸோ 2 by 1 plus tan x அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவாப்பா? இப்போ இதில் பாருங்கள், log a by b எப்படி எழுதலாம், லாகிரிதம் ஃபார்முலா சொல்லுங்கள். log of a by b அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதலாம், log a minus log bன்னு எழுதலாம் இல்லையா? quotient rule which is equal to integral 0 to pi by 4
log 2 இதுதான் இங்கே a, இது ஃபுல்லாக b, ஓகேவா? ஸோ log 2 மைனஸ் log ஆஃப் 1 ப்ளஸ் tan x. இந்த ரெண்டு டேர்முக்குமே இந்த இன்டகிரலும் சொந்தம், dxும் சொந்தம், ஓகேவா? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெஃபினைட் இன்டகிரல், ஏன்னா லிமிட்ஸ் இருக்குதுக்கு, ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இந்த டேர்முக்கு தனியாகவும் இந்த டேர்முக்கு தனியாகவும் இன்டகிரல் dx பிரிச்சுக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்? இன்டகிரல் 0 to pi by 4 log 2 dx minus integral 0 to pi by 4 log of 1 plus tan x dx. ஓகேவா? இதில் வந்து நல்லா பாருங்கள், இந்த integral 0 to pi by 4 log of 1 plus tan x dx யார்? சரி, இந்த மைனஸ் கிடையாது, இது மட்டும்தான். சரியா? இது இன்க்ளூட் ஆகாது, இது மட்டும்தான். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது பாருங்க ஐ, ஓகேவா? அதை நம்ம அப்போ ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா, புரியுதா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to pi by 4 log 2 dx மைனஸ் ஐ அப்படின்னு எழுதிடலாம். சரியா? இப்போ இதை வந்து நமக்கு இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? ஃபார்முலா சொல்லுங்கள். we know that, அதாவது log 2 அப்படின்றவங்க கான்ஸ்டன்ட், ஸோ வெளியில் எடுத்துடலாம் இதை நம்ம, ஓகேவா? இன்டகிரல் 0 to pi by 4 dx தான் இருக்குது, மைனஸ் ஐ. இப்போது இன்டகிரல் dxக்கு ஃபார்முலா என்னது? x ப்ளஸ் சி, ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா log 2 dx நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு x கிடச்சிடுது. இது வந்து டெஃபினைட் இன்டகிரல், ஓகேவா? அப்போது இதுக்கு லிமிட் இருக்குது 0 to pi by 4 மைனஸ் ஐ. இது வந்து லோவர் லிமிட், இது பேர் என்னது? அப்பர் லிமிட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட்டை போட்டுட்டு தென் மைனஸ் இந்த லோவர் லிமிட்டை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு log 2 அப்படியே தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக pi by 4 போடுறேன், ஓகேவா? தென் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். சரியா? மைனஸ் ஐ. இது வந்து நமக்கு என்னது? ஐ, ஓகேவா? ஐ தான் எல்லாமே. இப்போ வந்து pi by 4 மைனஸ் 0 நமக்கு திரும்ப pi by 4 தான் இல்லையா? விச் இஸ் ஈக்குவல் டு log 2 மைனஸ், சாரி இங்கே ஒரு pi by 4 இருக்குது, log 2 இன்ட்டு pi by 4 மைனஸ் ஐ. இதுவும் ஐ, ஓகேவா? இந்த மைனஸ் ஐ இந்த சைடில் வந்துச்சு அப்படின்னா எப்படி வரும்? ப்ளஸ் ஐயாக வரும் இல்லையா? ஸோ ஐ ப்ளஸ் ஐன்னு வந்துடும் இங்கே. அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே log 2வும் pi by 4வும் இன்டூவில் இருக்காங்க. சரியா? இது வந்து 2 இங்கே கேன்சல் பண்ணாதீங்க, 4ஐயும் 2ஐயும். சரியா? இது வந்து இது மட்டும் தான், 2 மட்டும் தான் லாகில் இருக்குது. pi by 4 வந்து log 2வோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரியா? இப்போ pi by 4 நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து எழுதிக்கும், இன்டூ log 2, ஓகேவா? இது எழுதிக்கலாம். தென் ஐ ப்ளஸ் என்ன வரும்? 2i வந்துடுமா? 2i விச் இஸ் ஈக்குவல் டு pi by 4 இன்டூ log 2. தென் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு பை, இங்கே பாருங்கள் 2 வந்து ஐயோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடில் வந்து எப்படி வரும்? பையில் வரும். ஸோ இங்கே வரும் 4 இன்டூ 2ஆக வரும். சரியா? இன்டூ log 2. இப்போ நம்ம வந்து 4 இன்டூவே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8 வரும் இல்லையா? அப்போது pi by 8 log 2ன்னு எழுதுங்க. log 2 இன்டூ pi by 8ன்னு எழுத வேண்டாம், ஏன்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதாவது 2வும் pi by 8ம் வந்து உங்களுக்கு, அதாவது லாகுக்கு உள்ளார இவங்க 2 பேர் இருக்காங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணி pi by 4ன்னு எழுதிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி எழுதக்கூடாது. சரியா? ஸோ pi by 8ஐ முதல்ல எழுதிக்கோங்க, log 2வை பின்னாடி எழுதுங்க. சரியா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். therefore I which is equal to pi by 8 log 2. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இந்த கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.